தமிழ்நாட்டின் பண்பாடு பாரம்பரியத்தின் எதிரி திமுக என்று பிரதமர் மோடி கடுமையாக சாடியுள்ளார். கன்னியாகுமரி அருகே அகத்தீஸ்வரத்தில் பாஜகவின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவருக்கு பாஜக மகளிர் அணியினர் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பிரதமருக்கு நினைவு பரிசு வழங்கினார். இதையடுத்து சகோதர சகோதரிகளே என்று தமிழில் தனது பேச்சை தொடங்கிய பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை பாஜகவுக்கு ஆதரவான அலை வீசுவதாக குறிப்பிட்டார். திமுக காங்கிரஸ் கூட்டணி மீது கடுமையான தாக்குதல் தொடுத்த பிரதமர் ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிப்பதே அந்த ஊழல் கூட்டணியின் இலக்கு என்று சாடினார். தமிழகத்தில் பாஜக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு பேசிய பிரதமர் திமுக காங்கிரஸ் கூட்டணியால் வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்க முடியாது என்று குறிப்பிட்டார். ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை மத்திய பாஜக அரசு நீக்கியதாக கூறிய மோடி தமிழ்நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியத்தின் எதிரி திமுக என்று சாடினார். தமிழ்நாட்டின் செங்கோல் நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்ட நிகழ்ச்சியை திமுக புறக்கணித்ததாக கூறிய பிரதமர் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தையும் காணவிடாமல் திமுக தடுத்ததாக தெரிவித்தார். நமது கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியத்திற்கு எதிராக திமுக வெறுப்பை உமிழ்ந்து வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டின் அடையாளத்தையும் பெருமையையும் பாதுகாப்பதில் பாஜக முன்னணியில் இருப்பதாக கூறினார். நாட்டை துண்டாட நினைத்தவர்களை காஷ்மீர் மக்கள் தூக்கி எறிந்ததைப் போல தமிழ்நாடு மக்களும் திமுக காங்கிரஸ் கூட்டணியை முற்றிலுமாக துடை தெரிவார்கள் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். इंडी अलायंस के नाम पर लाखों करोड़ रुपए का 2G का स्कैम है और डीएमके उस लूट की सबसे बड़ी हिस्सेदार थी। बीजेपी ने बड़ी संख्या में एयरपोर्ट बनाए, हमारे नाम पर उड़ान स्कीम है। इंडी अलायंस के नाम देश की सुरक्षा के साथ खिलवाड़ करने वाले हेलीकॉप्टर स्कैम है। हमारी खेलो इंडिया और टॉप स्कीम से देश ने खेलों में ऊंचा मुकाम हासिल किया। பிரதமர் உரையாற்றி முடித்த பின்னர் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மோடியின் இந்தி உரை செயற்கை நுண்ணறிவு மூலம் அப்படியே தமிழில் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். அதற்கான தொழில்நுட்ப வசதி செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நம்முடைய நீண்ட குறை பிரதமர் அவர்கள் தமிழிலே பேசும் பொழுது கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? பிரதமர் தமிழில் பேசுவதை கேட்கணுங்களா? நீங்க எல்லாம் இன்று பிரதமர் அவர்கள் நமக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி நம்முடைய முதல்ல ட்விட்டர் இப்ப எக்ஸ்னு சொல்லுவோம். அதில் நீங்க பாத்தீங்கன்னா நமோ இன் தமிழ் என்னுடைய செல்போன்ல நீங்க பார்க்கலாம். அங்கிருந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க, இருந்து இந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். நமோ இன் தமிழ் அப்படின்னு ஒரு ஹேண்டில் இருக்குது. நமோ இன் தமிழ். பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சி பேசி முடித்த பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரதமருடைய பேச்சை செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அவருடைய பேச்சு தமிழில் அப்படியே அவருடைய குரல்ல அதே எமோஷன்ல எந்த உணர்வுல பேசுறாங்களோ அதே உணர்வுல கிட்டத்தட்ட இதுல உங்களுக்கு வீடியோவும் வந்துடும்.